அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை மருள். அதாவது இது மருள்னு பேர். இது அடியில் பார்த்திங்கன்னா கிழங்கு இருக்கும். இந்த பகுதியில் நிறையா மருள் இருக்குது. இது பார்த்துக்கோங்க, இந்த புதர் செடி பூராமே மருள் தான். இந்த மருள் இருந்து நம்ம மூல வியாதிக்கும் காது வலிக்கும் பயன்படுத்துதோம். இதுதான் மருளுடைய கிழங்கு. அது தூரோடு தோண்டிங்கன்னா இது மாதிரி கிழங்கு வரும். இந்த கிழங்கை மட்டும் நீங்கள் பொடிசாக நறுக்கி காய போட்டு பொடி பண்ணி நீங்கள் மோரில் அல்லது பாலில் சாப்பிடலாம். அதை விட சிறந்தது இந்த கிழங்கா நிறையா எடுத்து, ஏன்னா இந்த பயிரில் பாருங்க எல்லாமே அதுதான். இந்த கிழங்கா நிறையா எடுத்து பொடி பண்ணி காய போட்டு அதை பாலில் ஏற்கனவே இல்லை சொல்லியிருக்கோம். எல்லா மூலிகையுமே பாலில் பிட்டை வைக்கிறது சிறந்ததுன்னு சொல்லியிருக்கோம். பாலில் பிட்டவையில் செஞ்சு அதுக்கு பிறகு அதை நீங்கள் நம்ம நெய்யில் குழப்பி ஒரு 48 நாள் சாப்பிடும்போது இந்த மூலம் சம்மந்தப்பட்ட நோய் பூரா தீரும். இது தனியாக பயன்படுத்த முடியாதவங்க அதோடைய பிரண்டையை பாலில் வச்சு காய போட்டு அந்த பிரண்டை இந்த மருள் கிழங்கு துத்தி இலையெல்லாம் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த பக்கத்துலேயே பிரண்டை இருக்குது. இது மேலே இருக்குது இளம் பிரண்டை. நம்ம மூலத்துக்குன்னு எடுக்கும்போது இது மாதிரி நீங்கள் முத்தின பிரண்டை தான் எடுக்கணும். முத்தின பிரண்டையில் இந்த கணுவு புறமே நீக்கிடணும். நீக்கிட்டு பாலில் வச்சு காய போட்டு நீங்கள் பொடி பண்ணி இதோட சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது மூலம்னு சொன்ன உடனேயே நமக்கு இது ஆரம்பத்தில் உள்ள மூலத்தை புறமே சரி பண்ணிடும். மூலம் முத்தி, அதாவது ரத்த மூலம் வருது, பவுந்திரம் வருது, சீழ்ச்சிலா வடியும். அப்போ அதுக்கெல்லாம் இதை துணை மருந்தாக பயன்படுத்திக்கிட்டு இப்போ ஆரம்பத்தில் லேசாக தான் வந்திருக்கு அப்படின்னா இது மட்டுமே போதுமானது. ஆனால் முத்தின நிலையில் இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணதையும் திரும்ப இருக்குது அப்படிங்கிற நிலையில் உள்ளவங்க நம்ம வெண்துத்தி கற்பம்னு போட்டிருக்கோம். அதாவது வெள்ளைப்பூ துத்தி சாதாரண துத்தியை விட, அதாவது மூலத்துக்கு துத்தி தூக்கத்துக்கு அத்தின்னு சொல்லியிருந்தாலுமே சாதா துத்தியை விட வெண்துத்தி அது மிக மிக உயர்ந்தது. அது ஒரு கற்ப மருந்து. அந்த கற்ப மருந்திலிருந்து அந்த இலையிலேருந்து சாறு எடுத்து நம்ம சிறுநாகத்தை முறைப்படி சுத்தி பண்ணி அதை முடித்து கொடுக்கும்போது எப்பேற்பட்ட மூலத்தையும் சரி பண்ணக்கூடியது. நவ மூலத்தையும் சரி பண்ணோம், பவுந்திரத்தையும் சரி பண்ணோம். அதோட உடம்பு ரொம்ப பாதுகாப்பாக நல்ல முறையில் வச்சுருக்கோம். அதனால் ஆரம்பத்தில் உள்ளதுக்கு புறமே இந்த மருளுடைய கிழங்கு, இந்த பிரண்டை, அது மாதிரி துத்தி, திரிபாலா சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே மூலத்துக்கு நம்ம பதிவு நிறையா இட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த மருளை காட்டுறதுக்காக வேண்டி உங்களுக்கு இதை பதிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம காது வலின்னு பயன்படுத்தும்போது இந்த மருளுடைய இந்த தண்டு பகுதியை பார்த்துக்கோங்க. இதை நல்லா தீயில வாட்டி அதை அப்படியே திருக்கணும்னா அப்படியே சாறு வரும். அந்த சாறை நம்ம படிகார நீரை வச்சு நம்ம காதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 3 சொட்டு காதுக்குள்ளே விட்டுட்டு பஞ்சில் அடைச்சி வச்சிட்டோம்னா அந்த காது வலி சரியாக போயிடும். காது வலி, காதில் சீல் வடிது அத்தனையுமே சரியாக போகும். அதனால் இது வீடியோ நம்ம நிறையா போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க.
உங்களுக்கு பயன் தரும் வீடியோவை நிறையா போட்டு வரோம். ஏன்னா மரலை பற்றி நிறையா வீடியோவில் சொல்லிட்டாலுமே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு போடுறதுக்காக வேண்டி இதோடைய தண்டு பகுதி, இதோடைய வேர் பகுதி எல்லாமே போட்டு வரோம். நன்றி, வணக்கம்.